ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சி டிரைவ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, காரில் ஏசி போட்டாலே மைலேஜ் ஏன் திடீர்னு குறையுது அப்படிங்கிறதான் டாபிக். சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ 1 லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் கொடுக்குற காரு ஏசி போட்ட உடனே 14 கிலோமீட்டர் ஆகிடுச்சா, அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? டீசல் வந்து கெட்டு போச்சு, பெட்ரோலோட குவாலிட்டி சரியில்லை, கம்பெனி ஏமாத்திருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான கல்ப்ரிட் யார் தெரியுமா? உங்கள் காரோட ஏசி தான். ஆனால் ஏசி எப்படி மைலேஜை சாப்பிடுது, ஏசி போட்டால் என்ன இன்ஜினுக்குள்ளே நடக்குது, எந்த மிஸ்டேக்ஸ் வந்து மைலேஜை இன்னும் குறைக்குது, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏசி ஆன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஃபேனோட கரண்ட் தேவைப்படுற மாதிரி காரில் ஏசி ஓடுறதுக்கு இன்ஜினோட பவர் வந்து தேவைப்படும். சரிங்களா? ஏசி சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஒரு கம்ப்ரஸர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வேலை செய்ய ஆரம்பிக்குது. சரிங்களா? இந்த கம்ப்ரஸரை வந்து ஓட்டுறது இன்ஜின் தான். அதாவது இன்ஜின் என்ன நினைக்கிது தெரியுமா? ஏற்கனவே காரை இழுத்துட்டு போகிறேன், இப்போ ஏசியும் நானே ஓட்டணுமா, இதனால் இன்ஜின் மீது என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா லோடு வரும் அப்படின்னு அவங்களோட இன்ஜின் வந்து நினைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா லோடு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமாக ஃபியூயல் வந்து பேன் ஆகும். அப்புறம் அதனால் மைலேஜ் குறையும். இதுதான் சிம்பிளான ஆன்சர். சரிங்களா? ஏன் சில காரில் மட்டும் அதிகமாக மைலேஜ் குறையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா கார்லேயும் ஏசி மைலேஜ் ட்ராப் வந்து ஒரே மாதிரி இருக்காது. சின்ன இன்ஜின் கார்லலாம் வந்து இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ 800cc கார் இருக்குது, 1 லிட்டர் காரு, பழைய ஹேட்ச்பேக் கார்ஸு, இந்த மாதிரி கார்லலாம் வந்து ஏசி போட்ட உடனே காரோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் போகணுமா இல்லை வந்து அவங்கள கூல் பண்ணணுமா? ஏன்னா ஸ்மால் இன்ஜினுக்கு வந்து பவரோடைய ரிசர்வ் வந்து ரொம்ப குறைவு. ஆனால் பெரிய எஸ்யூவி அல்லது 2 லிட்டரு இன்ஜின் கார்லலாம் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது, டிராஃபிக்கில் மைலேஜ் ஏன் ஒஸ்ட் ஆகுது? இதுதான் டேஞ்சரஸ் காம்பினேஷன். அதாவது ஹெவி டிராஃபிக் ப்ளஸ் ஏசி வந்து ஆனாக இருக்குது. உங்கள் வண்டியில் கார் நிற்கிது, ஆனால் ஏசி ஃபுல் ஸ்விங்கில் வேலை செய்யுது. அதாவது கார் ஓடவே இல்லை, ஆனால் ஃபியூயல் மட்டும் குடிக்குது. இதனால் சிட்டி டிராஃபிக்கில் மைலேஜ் வந்து கடுமையாக குறையும். எஸ்பெஷலி அந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லாம் சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து டிராஸ்டிக்காக வந்து உங்களுக்கு மைலேஜ் ரெடியூஸ் ஆகும். இதனால் அடுத்தது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் மைலேஜை இன்னும் குறைக்குது. அது என்னென்ன மிஸ்டேக்ஸ்னு பார்க்கலாம். இப்போ ஏசி டெம்பரேச்சரை வந்து ஒரு 16 டிகிரி செல்சியஸ் அல்லது வந்து 17 டிகிரி செல்சியஸ்னு ரொம்ப குறைச்சி வைக்கிறது. இதனால் கூலிங் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. ஸோ டெம்பரேச்சர் குறைய என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ரஸர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணும். இதனால் ஃபியூயல் கன்சப்ஷன் அதிகமாகும். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. செகண்ட் மிஸ்டேக் என்னென்னா, ஏசி ஃபில்டர் வந்து டர்ட்டியாக இருக்கிறது. ஏசி ஃபில்டர்னால் உங்களுக்கு தெரியும், எல்லா கார்லேயுமே இருக்கும். அதோடைய கேபின் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அது பிளாக்காக இருந்துச்சுன்னா, தூசி படிஞ்சு போய் இருந்துச்சுன்னா, ஏசி என்ன செய்யணும்னா, இன்னும் ஏர் போகலையே, இன்னும் ஃபோர்ஸாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசி சிஸ்டம் வந்து அதிகமாக பவர் எடுக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்னாலையும், அந்த ஏசி ஃபில்டர் வந்து பிளாக்காக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து ஃபியூயல் கன்சப்ஷன் ஜாஸ்தியாகும். மூணாவது, கார் உள்ள இப்போ சப்போஸ் காரை வந்து ஒரு வெயிலில் நிப்பாட்டியிருக்கீங்க, கார் பயங்கர ஹீட்டாக இருக்குது. ஸோ காரை ஓப்பன் பண்ணி உள்ளே நுழைஞ்சதுமே நீங்கள் வந்து ஃபுல் டெம்பரேச்சருக்கு ஏசியை வந்து வைக்கிறது, ஃபுல் ஸ்விங்காக ஏசியை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கூலிங் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கிளாஸுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஏசிக்கு அது வந்து ஒரு ரிவெஞ்ச் மிஷன் மாதிரி. சரிங்களா? நம்ம காரை வந்து சீக்கிரமாக குளிர் வைக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம ரொம்ப ஜாஸ்தி ஒர்க் பண்ணோன்னு சொல்லிட்டு இன்னும் அது வந்து அதிகமான ஒரு பவர் கன்சம்ஷன் பண்ணோம். இதனாலேயும் உங்களுக்கு வந்து டிராஸ்டிக்காக மைலேஜ் ரெடியூஸ் ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, காருக்குள்ளே ஏறின உடனே விண்டோஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த ஹாட் ஏர் வந்து வெளியே போனதுக்கப்புறமா ஏசி போடுங்க. ஸோ மைலேஜ் வந்து இதனால் கொஞ்சம் சேவ் ஆகும். சரிங்களா? அப்புறம் வந்து நாலாவதாக, லோ டயர் ப்ரெஷர். இது வந்து டைரெக்டாக ஏசியோட ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஏசி ஆன் பண்ணிவிட்டு
அந்நேரத்தில் காரோடைய டயர் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து கிட்டத்தட்ட மைலேஜ் டிசாஸ்டர் மாதிரி தான். சரிங்களா? இன்ஜின் வந்து ஆல்ரெடி ஏசிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதோட டயர் ப்ரெஷரும் குறைஞ்சிருந்ததுன்னா இன்ஜின் வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகும். சரிங்களா? இதனால் லோ டயர் ப்ரெஷர் இருக்கிறதும் ஒரு காரணம். சரிங்களா? அப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, மைலேஜ் குறையாமல் ஏசி பயன்படுத்துறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது எல்லா மாடர்ன் கார்ஸ்லேயுமே ஆட்டோ மோடுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. சரிங்களா? அந்த ஆட்டோ மோடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து கம்ப்ரஸர் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணும். அதனால் அன்னெசரி லோடை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அடுத்த விஷயம் வந்து ரீசர்க்குலேஷன் மோடுன்னா அந்த காற்று வந்து உள்ளுக்குள்ளே காரோடைய உள்பகுதியிலேயே அந்த கார் வந்து சர்க்குலேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்குமே ரீசர்க்குலேஷன் மோடுக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா இன்னும் காரில் வந்து அந்த ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும், ப்ளஸ் ஃபியூவலும் சேவ் ஆகும். சரிங்களா? அடுத்தது ரெகுலராக ஏசி சர்வீஸ் பண்ணுறது. கேஸ் லெவலு, கம்ப்ரெஷரு, அப்புறம் வந்து ஃபில்டர்ஸு, இதோட கண்டிஷன்லாம் அப்பப்போ நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது சரியாக இருந்துச்சுன்னா ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். மைலேஜு சப்போஸ் இது வந்து நீங்கள் ஒழுங்காக கவனிக்காமல் விட்டிங்கன்னா மைலேஜை இது வந்து ட்ராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணும். சரிங்களா? அப்புறம் வந்து நீங்கள் ஹைவேல போகிறீங்க அப்படின்னா விண்டோஸை ஓப்பனாக வச்சுருக்கீங்க, ரொம்ப ஸ்பீடாக போகும்போது விண்டோஸை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஏர் ட்ராக் வந்து ஜாஸ்தியாகும். அதனால் அந்த டைமில் ஏசி யூஸ் பண்ணுறது பெட்டர். சரிங்களா? விண்டோஸ் ஓப்பன் பண்ணாமல் ஏசி யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். ஆனால் ஸ்லோ ஸ்பீடில் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மித்து வர்சஸ் ரியாலிட்டி பார்க்கலாம். மித்து அப்படின்னா நம்ம இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற நம்புறது, ஆனால் ரியாலிட்டியாக வேறு இருக்கும். ஸோ ஏசி போட்டால் இன்ஜின் டேமேஜ் ஆகும்னு ஒரு மித்து இருக்குது. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா நம்ம ராங்காக அதை யூசேஜ் பண்ணால் தான் அது வந்து டேமேஜ் பண்ணும். அதர்வைஸ் ஏசி வந்து நார்மல் தான். சரிங்களா? அடுத்த மித்து என்னென்னா ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணால் டபுள் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஆனால் அதுவுமே உண்மை கிடையாது. ரியாலிட்டி என்னென்னா அது வந்து நார்மலி ஒரு 5%லேருந்து ஒரு 20% வரைக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ ஏசி உங்கள் மைலேஜை குறைக்குது. ஆனால் காரணம் வந்து ஏசி மட்டும் கிடையாது. உங்கள் டிரைவிங் ஸ்டைலு, மெயின்டெனன்ஸு, அப்புறம் வந்து டிராஃபிக் கண்டிஷன், அப்புறம் டெம்பரேச்சர், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் உங்கள் அந்த காரோட மைலேஜ் கேமே நடக்குது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிற விருப்பப்படுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய்.